வணக்கம் நண்பா, வெல்கம் டு சோம்பேறி டிப்ஸ். இன்றைக்கி நிலைமையில் ஹேர் ஃபால் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹேர் லாஸ் ஏன் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அண்ட் ஃபுல்லாக முடி கொட்டி வலிக்கையானவங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்தலாம். பிகாஸ் உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் அது என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அதுக்கான சொல்யூஷனை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஹேர் லாஸ் ஆகிறதுக்கான ஒரு மேஜர் 6 மிஸ்டேக்ஸை பார்த்துடலாம். இதெல்லாம் டெய்லி பேசிஸில் நமக்கு தெரியாமையே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். மிஸ்டேக் நம்பர் 1, ஷாம்பூஸ். எனது ஷாம்பு யூஸ் பண்ணால் ஹேர் லாஸ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும் நண்பா. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் ஷாம்பூஸில் சோடியம் லூரல் சல்ஃபேட் கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கலை நம்ம டெய்லி பேசிஸில் நம்மளோட ஹேர்லையும் ஸ்கேல்ப்லையும் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகி சொட்டை விழுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஷாம்பூஸை 2 per week யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபேரபன் அப்படி இல்லைனா இந்த சோடியம் லூரல் சல்ஃபேட் இல்லாத ஷாம்புவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மிஸ்டேக் நம்பர் 2 பார்த்துடலாம். ஹீட் வாட்டரில் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது, ஹேர் ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி உங்கள் ஹேருக்கு ஹீட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருந்தாலும் ஹேர் லாஸ் கண்டிப்பாக ஆகும். பாடி ஹீட் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தாலும் ஹேர் லாஸ் ஆகும். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. மிஸ்டேக் நம்பர் 3, யூசேஜ் ஆஃப் டூ மெனி ஹேர் ப்ராடக்ட்ஸ். இப்போ பசங்க எல்லாருமே பொண்ணுங்களை தாண்டி கண்ட ப்ராடக்ட்ஸ், வேக்ஸ், அது இதுன்னு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை ப்ரோ நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க. மிஸ்டேக் நம்பர் 4, இப்போ எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்குது. ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், லவ் ஸ்ட்ரெஸ், இப்படி இன்னும் ஸ்கூல் பசங்க கூட வாழ்க்கையே வெறுத்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கானுங்க. அண்ட் முடி கொட்டுதுன்னு சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆகி மிச்சம் இருக்க முடியும் அதில் லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அதை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணிவிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 5, உங்கள் ஹேரை எப்போவுமே பேண்ட் இல்லைனா கிளிப்ஸ் யூஸ் பண்ணி டைட்டாகவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப ப்ரெஷர் ஆகி லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் இட். மிஸ்டேக் நம்பர் 6, குளிச்ச அப்புறம் இல்லை உங்கள் ஹேர் ஈரமாக இருக்கப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டு கண்ணா பண்ணான்னு டவலை வச்சு தேய்ச்சிங்கனாலும் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஜென்டிலாக டவல் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை ட்ரை பண்ண பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற சீப்பு நல்ல குவாலிட்டியாக சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஹேர் லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், இப்போ தான் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகிட்டு இருக்குது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணி க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 டிப், ஸ்கேல்ப் ஏரியாவில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம பாடியிலேயே லாஸ்ட்டாக பிளட் போய் சேர்ற இடம் ஸ்கேல்ப். ஸோ நீங்கள் கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணால் ஹேர் லாஸ் ஆகும். டயட்டுக்கு பற்றி நம்ம சயின்டிஃபில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன் எப்படி வந்து அதிகப்படுத்துன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வெல் பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணணும். அண்ட் நீங்கள் 3 to 4 times per week கோகோனட் ஆயில் இல்லைனா ஆல்மண்ட் ஆயிலை யூஸ் பண்ணி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்கேல்ப் ஏரியாவை மசாஜ் பண்ணிவிட்டு மார்னிங் அதை வாஷ் பண்ணிடுங்க. மசாஜை கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுற பேரில் இருக்கிற கொஞ்சம் முடியையும் பிச்சு எடுத்துடாதீங்க. தென் நீங்கள் டெய்லி 20 minutes ஒர்க் அவுட் இல்லைனா யோகா ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக பண்ணணும். உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். நம்பர் 2, ஸோ கைஸ், நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரோட்டீன், அயன், ஒமேகா 3, பயோட்டின், விட்டமின் A, C, E இந்த நியூட்ரிஷன்லாம் நீங்கள் டெய்லி பேசிஸில் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்கள் ஓவரால் ஹெல்த்துக்கும் நல்லது அண்ட் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. ஸோ இதில் சில ஃபுட்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ஃபுட்ஸை டெய்லி பேசிஸில் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், எக்ஸ் அண்ட் சிக்கன், அயன், கீரை, கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒமேகா 3, ஃபிஷ், பாதாம், வால்நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பயோட்டின், சக்கரை வெள்ளைக்கிழங்கு, காளான், காலிஃப்ளவர், விட்டமின் C, ஆரஞ்சு, லைம், கிவி பழம், ஸ்ட்ராபெரிஸ், விட்டமின் A, கேரட்ஸ், பப்பாளி பழம், பூசணி விதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். விட்டமின் E, அவகேடா. ஸோ நீங்கள் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் டெய்லி பேசிஸில் கரெக்டான ரேஷியோவில் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்டேக்காக எதுவுமே எடுக்காமல் அமேசான் கார்ட்லேருந்து தயாரித்த அரிய வகை மூலிகையை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னலாக என்னெல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்பர் 1, நீங்கள் எண்ணெய் இல்லைனா ஆல்மண்ட் ஆயிலை டெய்லி பேசிஸில் அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் ஹேர் மேலே அப்ளை பண்ணாமல் நல்லா ஸ்கேல்பில் ஜென்டலாக அப்ளை பண்ணுங்கள். நம்பர் 2, விட்டமின் E டேப்லெட் ப்ளஸ் கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு 30 minutesக்குள்ளே வாஷ் பண்ணிடுங்க. நம்பர் 3, ஆலோவேரா ப்ளஸ் ஏதாவது ஒரு ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் 30 minutesக்குள்ளே வாஷ் பண்ணிவிடுங்க. நம்பர் 4, கருஞ்சீரகம் ப்ளஸ் வெந்தயத்தை மிக்சியில் அரைச்சி விளக்கெண்ணெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் இது 4ஐயும் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி 30 to 20 minutesல வாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஹேர் ரிப்பேர் ஆகி க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ கைஸ், இதெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 monthsக்காச்சும்
யூஸ் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஓவர் நைட்டில் உங்களுக்கு ஹேர் க்ரோத்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அண்ட் நம்ம இப்போ ஹேர் ஃபுல்லாக லாஸ் ஆகி சொட்டையானவங்க என்ன பண்ணலாம், எப்படி ஹேர் க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் வழுக்க விழுந்த தலையில், அதாவது இந்த ஷைனிங்காக இருக்கும்ல அந்த இடத்துல வந்து 95% முடி வளர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னா மினாக்சிடல் யூஸ் பண்ணலாம். அது கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஹேர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு வழி. இதை தாண்டி வேறு யாராச்சும் ஆயில் தர்றாங்க, இந்த ஆயில் வந்து 2000 பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படி இப்படிலாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. யாருக்காச்சும் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் அவங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் லெஸ் தான். நீங்கள் இந்த 2 ஆப்ஷன் தான். ஸோ காய்ஸ், முடி போனால் மயிரா போச்சுன்னு போயிட்டே இருங்க, அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள்கிட்ட ஹேர் லாஸ் ஆகுதுன்னு புலம்பிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. see you in another video.